மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் எல்லாருக்கும் முன்னால் அவமானப்படுத்தப்பட்ட தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். இந்த மகரம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவோ அவமானங்கள் இது வரைக்கும் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இதெல்லாம் ஏன் ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது என்று யாருக்கும் எதுவுக்குமே தெரிந்திருக்காது. அவமானங்கள் ஏற்பட்டது, நானும் அதனை தாங்கிக் கொண்டேன் என்றுதான் நீங்கள் எப்போதுமே இருந்து கொண்டிருப்பீங்க. ஆனால் அதற்கான காரணங்கள் என்ன, அது யாரால் ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது என்று எல்லாத்தையும் நம்ம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டால்தான் அடுத்த அந்த அவமானங்களை நம்ம எப்படி திருத்த முடியும் என்பதை பற்றி நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அதைத்தான் இப்பொழுது நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக காணவும் ஆரம்பிக்க போகிறோம். முதலாவதாக, இந்த மகரம் ராசிக்காரங்க வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கையில தனியாக இருக்கக்கூடிய நேரங்கள்ல, தனியாக இருக்கும் போது நீங்கள் படக்கூடிய கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே உங்களுக்கு வலிக்காதுங்க. அது உங்களோடு மட்டுமே தாங்க இருந்து விட்டு போய்விடும். ஆனால் பல பேருக்கு முன்னால் உங்களது நட்பு வட்டாரத்திலோ அல்லது உறவினர்கள் கூட்டத்திலோ உங்களுக்கு உங்களது தகுதிக்கும் திறமைக்கும் அனுமதி இழைக்கப்படும் பொழுது நீங்கள் எல்லோருக்கும் முன்னால் மிக கேவலமாக அவமானப்படுத்தப்பட்ட அந்த ஒரு தருணம் உங்களது ஆன்மாவையே உழைத்திருக்கும், உழுக்கி வைத்திருக்கும். அந்த அளவுக்கு சில கஷ்டங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல போயிருக்கலாம், அல்லது உங்களுக்கான உரிமையை கேட்க கூட நீங்க போயிருக்கலாம். ஆனால் அங்கிருந்த கூட்டத்தினர் ஒன்று சேர்ந்து உங்களை வாயடைக்க செய்து உங்களை ஒரு முட்டாளை போலவோ அல்லது தகுதியற்றவரை போலவோ சித்திரவதை செய்திருப்பாங்க. அதுவும் உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரிந்திருக்காது. போக போகத்தான் உங்களுக்குன்னு புரியவும் ஆரம்பித்திருக்கும். உங்களை சுற்றியிருந்த மனிதர்களின் எகத்தாள சிரிப்பொலிக்கும் மத்தியில் நீங்கள் கூனி குறுகி நின்ற அந்த ஒரு நொடியில் உங்களது இதயங்கள் சுக்குநூறாக உடைந்து சிதறியிருக்கும். ஆமாவா இல்லையா, நீங்களே கூறுங்கள். உங்களுடைய லீடர்ஷிப்பை சந்தேகித்திருப்பாங்க. இயற்கையிலேயே மகரம் ராசி என்பது சனியின் ஆதிக்கங்கள் பெற்ற ஒரு சிறந்த தலைமை பண்பும் எதையும் திட்டமிட்டு நேர்த்தியாகவும் வழிநடத்தக்கூடிய ஆளுமையும் கொண்ட ஒரு ராசியாக அனைவருக்குமே அனைவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எப்பொழுதுமே நேர்மையாகவே நடந்து கொண்டிருப்பீங்க. ஆனால் உங்களது திறமைகளை முளையிலேயே கிள்ளி எறிய நினைத்த சிலர் உங்களால் ஒரு காரியத்தை ஒழுங்காக வழிநடத்த முடியாது என்று உங்களது லீடர்ஷிப் திறமையையே பகிரங்கமாக சந்தேகப்படுத்தியிருப்பாங்க. இவனுக்கு அனுபவம் இல்லை, இவனால் இந்த அணியையே அல்லது குடும்பத்தையோ கட்டுக்கோப்பாக கொண்டு செல்ல முடியாது என்று உங்களது முடிவுகளை தொடர்ந்து விமர்சித்திருப்பாங்க. உங்களுக்கு கீழிருந்த மனிதர்களை உங்களுக்கு எதிராக திருப்பியிருப்பாங்க. நீங்கள் எல்லாத்தையும் சரியாக செய்த போதிலும் உங்களது தலைமைத்துவத்தை ஒரு தகுதியற்ற விஷயமாக சித்தரித்தவர்களின் பிடியில் நீங்கள் சிக்கி உங்களது திறமைகளை நிரூபிக்க நீங்கள் அசுர போராட்டங்கள் நடத்த வேண்டியதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருக்கும். ஆனால் அந்த போராட்டங்களை எப்படி நீங்கள் நடத்தினீங்க, அது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களை தேடி கொடுத்தது. உங்களுடைய பொருட்கள் கூட மற்றவர்களிடம் போய் உங்களுக்கு தேடி வராமலும், அது பொருட்கள் மட்டும் கிடையாது, பணமும் சில பகையும் சில மனிதர்களுடைய பாசங்களும் அன்புகளும் கூட உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்காமல் எவ்வளவோ அளவுக்கு உங்களுக்கு வழிகளை கொடுத்திருக்கும். ஆனால் அது உங்களுக்கு மட்டுமே தாங்க தெரியும். நீங்க உதவியை உங்களுக்கு கீழே தள்ளியிருப்பாங்க. யாராவது ஒரு கஷ்டம் என்று உங்களிடம் வந்து நின்றால், உங்களிடம் வசதி இல்லை என்றால் கூட மற்றவங்களிடம் கடன் வாங்கியாவது அவர்களுக்கு நீங்க தோள் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம பட்ட ஒரு கஷ்டத்தை மற்ற மனிதர்களும் படக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நீங்கள். ஏன் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தேடி நீங்க மற்றவங்களை தேடி போய் உதவி கேட்ட போது அவர்களிடம் பணம் இருந்தும் உதவி செய்யாமல் போயிருந்திருப்பாங்க. அந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள புரிந்திருக்கும், ஒருவரிடம் நம்ம உதவின்னு கேட்டபோது அவர்கள் நமக்கு செய்யாம போவது எந்த அளவுக்கு வழியை கொடுத்திருக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீங்க. அந்த ஒரு நேரத்துல அதே போல உங்களை தேடி யாராவது உதவி என்று வந்தால் உடனடியாக செய்து விடுவீங்க. நம்ம பட்ட ஒரு வழியையும் அவமானத்தையும் அவன் பெறக்கூடாது என்று நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு நபராக நீங்க இருப்பீங்க. ஆனா துரதிருஷ்டவசமாக நீங்கள் யாருக்கெல்லாம் ஏணியாக இருந்த வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தீங்களோ அவங்களை உங்களுடைய தேவை முடிந்தவுடன் உங்களை நன்றியோடு பார்ப்பதற்கு பதிலாக உங்களை சாதுரியமாக கீழே தள்ளி விட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுக்குள்ள இருந்து இது உங்களுக்கு மேலும் மேலும் உங்களுக்குள்ள கஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். இந்த மாதிரியான சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல எந்த அளவுக்கு நீங்க வெற்றி பெறுவீங்க என்பதை ஒன்றின் பின் ஒன்றாக நீங்க தெரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. மறக்காம இந்த ஒரு சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில தனியாக இருக்கும்போது படக்கூடிய கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வலிக்காது. ஆனால் பல பேருக்கு முன்னால் உங்களது நட்பு வட்டாரத்திலோ அல்லது உறவினர்கள் கூட்டத்திலோ உங்களது தகுதிக்கும் திறமைக்கும் அநீதியானது இழைக்கப்பட்டு நீங்கள் எல்லோருக்கும் முன்னால் மிக கேவலமாக அவமானப்படுத்தப்பட்ட அந்த ஒரு தருணங்கள் உங்களது ஆன்மாவையே உழுக்குலைக்க வைத்திருக்கும். நீங்கள் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்ல போயிருக்கலாம்,
அல்லது உங்களுக்கான ஒரு உரிமையை கூட நீங்க கேட்கவும் போயிருந்திருக்கலாம். ஆனால் அங்கிருந்த கூட்டத்தினர் ஒன்று சேர்ந்து உங்களை வாயடைக்க செய்து உங்களை ஒரு முட்டாளைப் போலவோ அல்லது தகுதியற்றவரைப் போலவோ சித்திரவதை செய்திருப்பாங்க. ஆனா அது உங்களுக்கு மட்டுமே தாங்க தெரிந்திருக்கும். ஆனா உங்களுடைய சிரிப்புக்கு மத்தியில நீங்க கூனி குறுகி நின்ற அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நிச்சயமா நல்ல ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். அதே போல புதிய பொறுப்பு உங்களுடைய வாழ்க்கையை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உயர்த்தும். உங்களது தகுதிக்கு ஏற்ற அங்கீகாரங்கள் கிடைக்காமல் சாதாரணமான வேலைகளில் முடங்கி கிடந்த உங்களுக்கு உங்களது வாழ்க்கையின் தரத்தையே ஒட்டுமொத்தமாக உயர்த்தக்கூடிய ஒரு மிக உன்னதமான புதிய பொறுப்பும் பதவியும் உங்களுக்குள்ள தேடி வரவும் ஆரம்பிக்கும். இந்த புதிய பொறுப்பு ஆரம்பத்தில் உங்களுக்கு சற்று சவாலாகவும் கூடுதல் சுமையாகவுமே தோன்றினாலுமே உங்களுடைய அசாத்திய பொறுமை குணத்தால் அதை நீங்கள் மிக நேர்த்தியாக கையாண்டு உங்களது திறமையை நீங்க நிரூபித்து காட்டுவீங்க. இந்த அதிகாரமிக்க பதவி உயர்வு உங்களுக்குள்ள ஒரு புதிய தன்னம்பிக்கையை விதைப்பதுடன் சமுதாயத்தில் உங்களுக்கான கௌரவத்தையும் செல்வாக்கையும் வருமானத்தையும் பல மடங்கு உயர்த்தியும் கொடுக்கும். உங்களை ஒரு எதற்கும் லாய்க்கற்றவர் என்று ஒதுக்கிய மனிதர்களுக்கு முன்னால் உங்களது இந்த புதிய அந்தஸ்து உங்களை ஒரு உயர்ந்த மேடையில் ஏற்றி வைத்திருக்கும். உங்களது கடந்த கால அவமானங்களுக்கு ஒரு மாபெரும் முற்றுப்புள்ளியையும் இது வைத்துவிடும். அவமானங்களிலிருந்து வெளியில் நீங்க வருவதற்கான வாய்ப்பும் உங்களுக்குள்ள நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. உங்களுடைய சுயமரியாதையும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். கடந்த காலங்களில் உங்களை சூழ்ந்திருந்த எதிர்மறை மனிதர்களின் ஏளன பேச்சுக்களாலும் அடுக்கடுக்கான தோல்விகளாலும் உங்களது தன்னம்பிக்கை அடியோடு சரிந்து போயிருக்கும். நம்மால் இனி எதையுமே சாதிக்க முடியாது என்ற ஒரு விரக்தியில நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்குள்ள எழுந்து இருக்கக்கூடிய அந்த அசைக்க முடியாத சுய நம்பிக்கையும் வைராக்கியமும் வெறும் உணர்வாக மட்டும் நிற்காமல் அதுவே உங்களுக்கான மிகப்பெரிய ஒரு வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய அளவுக்கு ஒரு மந்திர கோலாக மாறவும் ஆரம்பிக்கும். என்னால் முடியும், நான் சாதிப்பேன் என்ற உறுதியோடு நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு காரியமும் உங்களது பேச்சு திறமையும் ஆளுமையும் வியாபார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு பணமழையை கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுடைய இந்த அசுரத்தனமான தன்னம்பிக்கை உங்களை ஒரு காந்தம் போல மாற்றி உங்களுக்கான வாய்ப்பையும் செல்வத்தையும் அசுர வேகத்தில் உங்களை நோக்கியும் ஈர்க்கவும் வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில சோர்வுகள் நீங்க சுறுசுறுப்புடன் செயல்படுவீங்க. உத்தியோகத்துல மேன்மைகளும் உங்களுக்குள்ள கிடைக்கும். தவறிய சில ஆவணங்கள் உங்களுக்குள்ள கிடைக்கும். முக்கியமா சொத்து விவகாரங்கள் பற்றிய பிரச்சனைகள் இருந்தால் தீர்ந்து சொத்துக்கள் பற்றிய ஆவணங்கள் உங்களிடமிருந்து தொலைந்து போயிருந்தால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைத்துவிடும். திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்தால் திறமைகளை வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள். திறமைகளை வெளிக்காட்டினால் மட்டுமே தாங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் என்பது உங்களுக்கு சில அவமானங்களுக்கு பிறகு தாங்க தெரியவும் ஆரம்பித்திருக்கும். உயர் அதிகாரிகள் ஆதரவாக உங்களிடம் இருப்பாங்க. மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள ஏற்பட்டுவிடும். நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உங்களிடம் உண்டாகும். சிந்தனை போக்கில் இருந்த குழப்பங்கள் விலகி கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்கள் உங்களுக்குள்ள உண்டாகவும் ஆரம்பிக்கும். மகரம் ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையானது ஏற்படவும் ஆரம்பிக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதலானது உண்டாகும். அதனால புரிந்து கொண்டு நடந்தால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் மென்மேலும் உயரவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஆவணங்கள் உங்களிடமிருந்து தொலைந்து போயிருந்தால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைத்துவிடும். திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்தால் திறமைகளை வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள். திறமைகளை வெளிக்காட்டினால் மட்டுமே தாங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் என்பது உங்களுக்கு சில அவமானங்களுக்கு பிறகு தாங்க தெரியவும் ஆரம்பித்திருக்கும். உயர் அதிகாரிகள் ஆதரவாக உங்களிடம் இருப்பாங்க. மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள ஏற்பட்டுவிடும். நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உங்களிடம் உண்டாகும். சிந்தனை போக்கில் இருந்த குழப்பங்கள் விலகி கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்கள் உங்களுக்குள்ள உண்டாகவும் ஆரம்பிக்கும். மகரம் ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையானது ஏற்படவும் ஆரம்பிக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதலானது உண்டாகும். அதனால புரிந்து கொண்டு நடந்தால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் மென்மேலும் உயரவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா